ஹலோ கைஸ், இது ஒன்றுமே கேமிங் அண்ட் இன்னைக்கு நம்ம இட்டாச்சி உச்சிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட ஆர்ஜின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேரக்டரோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த அனிமேல வந்திருக்கும். லைக் இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இந்த அனிமேல ரொம்பவே கம்மி தான். பட் ஆனால் இவர் வர ஒவ்வொரு சீனுமே வந்து பயங்கர இம்பாக்டாக வந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டரோட ஆர்ஜின்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இட்டாச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பற்றி பண்ணுற அளவுக்கு என்னடா அப்படி இருக்கு, நீ பெஸ்ட் கேரக்டர்னு சொல்லிட்டா மற்றபடி வேறனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தியாகத்துக்கு பேர் போனவர். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பேரண்ட்ஸே வந்து கொண்டாரு. ஸ்பாய்லர்ஸ் அகேட், பட் இருந்தாலும் நான் அதை சொல்லி தான் ஆகணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சனால தான் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிங்க, அதனால நான் வீடியோ போடுறேன். பட் ஆனால் ப்ரோ எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி ப்ரோ பேரண்ட்ஸை கொண்டவனா ஒரு தியாக தலைவர் ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்கலாம். அம்மாவை கொண்டவங்களே தியாக தலைவர் ஆகும்போது பேரண்ட்ஸை கொண்டவங்க தியாக தலைவர் ஆகக்கூடாதா? ஸோ இந்த இட்டாச்சி ஆர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரிஸில் 2 வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கேன். ஸோ இது வந்து நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து இட்டாச்சி பறக்கிறதுலேருந்து, ஸோ அதுக்கப்புறம் இந்த இட்டாச்சி அவரோட பேரண்ட்ஸை கொண்டுட்டு அகாட்சுகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவில் ஆர்கனைசேஷனோட சேர்ற வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சாஸ்கிக்கு நடக்கிற ஃபைட், ஸோ அவரோட டெத், அதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ விளாண்டு பேசாமல் வாங்க நம்ம டெக்னிக் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷனுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ இட்டாச்சி அப்படிங்கிறவரை பற்றி பேசிக்கான இன்ஃபோ வந்து பார்ப்போம். ஸோ இந்த இட்டாச்சி அப்படி யார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு உச்சிகா இனத்தை சேர்ந்தவர். இவர் வந்து கோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீஃப் வில்லேஜில் வந்து இருக்காரு. ஸோ இவரோட அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுகோக்கு உச்சிகா. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சிகா அப்படிங்கிற ஒரு இனத்தோட தலைவர். ஸோ இவங்களுக்கு வந்து 2 பசங்க, ஒருத்தர் வந்து இட்டாச்சி, இன்னொருத்தர் வந்து சாஸ்கே அப்படிங்கிற ஒரு இட்டாச்சியோட தம்பி. ஸோ இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேங்க்டு ஷினோபி. ஸோ ஷினோபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஞ்சா. ஸோ இவர் வந்து அந்த கோனோ அப்படிங்கிற ஒரு ரிலிஜன் ஒன் ஆஃப் த ஹை ரேங்க்டு ஷினோபிஸ் இருப்பார். ஸோ எங்கள் ஸ்டேஜில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை நினச்சி உச்சியா மக்கள் மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து பெருமைப்படுற வகையில் வந்து நம்ம இட்டாச்சி உச்சியா வந்து இருப்பார். ஸோ அவங்க அண்ணா இட்டாச்சி உச்சியா மாதிரியும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஷினோபி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கியோ வந்து நினச்சிட்டே இருப்பார். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது அந்த உச்சியா இன மக்களே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கிட்ட அந்த மாதிரி உங்கள் அண்ணனை மாதிரி இரு, உங்கள் அண்ணன்லாம் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குறாரு, அதனால தான் அவர் வந்து இப்படி இருக்காரு. ஸோ அதே மாதிரி நீயும் இப்படி இருக்கணும், ஸோ எல்லாத்துக்குமே ஃபெய்த்ஃபுல்லாக ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பார். ஸோ அவர் வந்து நிஞ்சா அகாடமி போயிட்டு வந்துட்டு நைட்டு வந்து பார்த்தோன்னா அந்த ஆன்ட்டி வந்து இறந்து கிடப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கி வந்து ரொம்பவே ஷாக் ஆவார், இவங்க என்ன இறந்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் டார்க்னஸாக இருக்கும், லைக் அமாவாசமாக இருக்கும். ஸோ அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்காக அப்படியே வரிசையாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உச்சிகாசாலாம் இருப்பாங்க. ஸோ அப்படியே வரிசையாக போய் பார்க்கும்போது எல்லாமே இறந்தா கிடக்குங்க. ஸோ இவர் வந்து அப்படியே ரொம்ப பதட்டப்படுறாரு, ஐயோ என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை திறக்கிறது. திறந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து கிடக்குங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி வந்து நிற்கிறாப்புல. சாஸ்கியை பார்த்துட்டு கதறிக்கறி விடுவார், என்னன்னா ஆச்சு, ஏன்னா இவங்களாம் இறந்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ இட்டாச்சி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்கியோட கண்ணுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி கொண்டு வருவார். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன் மாதிரி காப்பாங்க. லைக் அவர் வந்து அவரோட கிளானே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டுருவார். ஸோ கிளானை கொள்றதை மட்டும் காமிக்கிறது இல்லாமல் சாஸ்கியக்கு தன்னோட இல்யூஷன் மூலமாக தன்னோட அம்மா அப்பா கொள்றதே அப்படியே நேரடியாக வந்து லைவாக அப்படியே காமிப்பார். ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே சாஸ்கியால் பொறுக்க முடியாமல் கதறிக்கிற வழி, ஏன்னா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பார். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி சடனாக போய் அவனை போய் பஞ்ச் பண்ணுவார். இவர் அப்படியே பயந்து அப்படியே தடுத்தடிச்சு அப்படியே ஓடுவார் சாஸ்கே. இட்டாச்சி அவர் முன்னாடி வந்து அப்படி நிற்பார், உனெல்லாம் கொல்றது கூட தகுதி இல்லை, நான் அவனுக்கு உயிர் பிச்சை தரேன், ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இட்டாச்சி வச்சு சாசி கிட்ட நிறைய வார்த்தைகள்லாம் விடுவார். என்ன நீ கொல்லணும்னு நினச்சேன்னா நினச்சி போகிறோம், அப்படி என்னை அப்படியே ஹேட் பண்ணு அப்படின்னு நிறைய வார்த்தை வந்து சொல்லுவார். நீ எப்போ வந்து நீ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆறியோ அப்போ வந்து நீ என் கூட வந்து சண்டை போட தயாராரு, இப்போதைக்கு நான் அவனை வந்து ஒரு உயிர் பிச்சை தரேன், அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இப்படி தான் வந்து இவர் வந்து தன்னோட கிளானை வந்து அசாசினேட் பண்ணுவார், தன்னோட பேரண்ட்ஸை வந்து கொள்வார். ஸோ இப்போ வந்து இவரோட ஸ்டோரி வந்து பார்ப்போம். இட்டாச்சி 3rd நிஞ்சாவர் அந்த டைமில் தான் வந்து பிறப்பார். ஸோ பிறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வயலன்ஸு, ஸோ அந்த சண்டை போடுறது எதுவுமே வந்து அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த வயசுலேயே வந்து இந்த வார் இந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தனால அவருக்கு வந்து இந்த வயலன்ஸு சண்டை போடுறது எதுவுமே வந்து பிடிக்காது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாருக்கு அகெயின்ஸ்டாகவே இருப்பார். ஸோ அதே மாதிரி அந்த வயசுல வந்து அவருக்கு வாழ்க்கையை பற்றின பல சிந்தனைகள் வந்து தோன்றும். எதுக்கு மனுஷங்களாம் பிறக்கிறாங்க, எதுக்கு சாராங்க, வாழ்க்கை என்ன, அதோட பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வயசுலேயே வந்து எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ எப்படி வந்து 3rd நிஞ்சா வார் அப்படியே முடிஞ்சிடும். அப்புறம் இட்டாச்சி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே இருந்து அப்படியே குதிப்பார். இதில் சடனாக அப்படியே தற்கொலை பண்ணிட்டு சாக போகிற மாதிரி அப்படியே குதிச்சு, ஸோ அப்படியே வந்து மேனேஜ் பண்ணி அப்படியே சேஃபாக இறங்கிடுவார். யாருமே இந்த உலகத்தில் சாக விரும்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட மதிப்பை இட்டாச்சி புரிஞ்சுக்கிட்டு அந்த சீனை வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து காமிச்சிருப்பாங்க. இது முடிஞ்ச உடனே திரும்பவும் வாழ்க்கைனா என்ன, நம்ம ஏன் பறக்கிறோம், நம்ம ஏன் சாவுறோம், இதில் வந்து நம்ம இந்த உயிரை பொத்தி எதுக்கு இப்படி வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அவரே வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுப்புவார். ஸோ அப்படியே கொஞ்சம் மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே சாஸ்கி வந்து பிறப்பார்.
ஸோ சாஸ்கி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சிக்கு வந்து ரொம்பவே பாசம் இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நைன்டெயில்ஸ் இன்சிடென்ட் வந்து நடக்கும். ஸோ நைன்டெயில்ஸ் சம்மன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து காற்று வீசும். ஸோ அந்த காற்று வீசினோடனே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கிலாம் கை குழந்தையா இருப்பார். ஸோ உடனே அவர் பற்றி அழுவார். என்ன நடந்தாலும் உன்னை நான் கடைசி வரை காப்பாற்றுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ அந்த சீன் வந்து பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ அப்படியே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைன்டெயில்ஸ் அப்படியே கோனாவில் வந்து அந்த இடத்தையே வந்து ஒரு வழி பண்ணிடும். இதில் வந்து இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை வச்சு தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வந்து சுற்றிக்கிட்டே இருப்பார். இதில் நைன்டெயில்ஸ் இன்சிடென்ட்ல இசுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றுவார். இந்த நைன்டெயில்ஸ் இன்சிடென்ட்டோட விளைவா நிறைய பேர் வந்து செத்துருப்பாங்க, நிறைய இடங்கள்லாம் வந்து சேதமாயிருக்கும். அதனால அங்கே உள்ள ஹோகாகே அப்புறம் அந்த ஊர் தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து உச்சியாவோட இருப்பிடத்தை அந்த வில்லேஜுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து இருக்கிற சொல்கிற மாதிரி வந்து அவங்ககிட்ட வந்து சஜஷன் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஃபுகுக் உச்சியா, அதாவது உச்சியா கிளானோட லீடர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எங்களுக்கு சரிபட்டு வராது. நாங்கள் உச்சியா கிளான்ஸ் எல்லாமே வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸஸ், நாங்கள் போலீஸ் ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜோட சென்ட்ரல் ரீஜியனில் வந்து இருந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்கும். அப்போனா தான் அந்த வில்லேஜ் வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்தாரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் வந்து சரிபட்டு வராது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதனால இந்த உச்சியா கிளான் அந்த வில்லேஜ் அத்தாரிட்டிஸோட ரொம்பவே கோபம் வந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நைன்டெயில்ஸ் இன்சிடென்ட்டுக்கு உச்சிகா தான் காரணம், அவங்களோட ஷேரிங் எனைஸ் வச்சு தான் இந்த நைன்டெயில்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வெளியே வந்து பேசிப்பாங்க. ஸோ அவங்க கிளானை வேவ் பார்க்குறதுன்னு நிறைய விஷயங்கள் உச்சியாஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து இருக்கிறனால அவங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும், எங்களுக்கு இது ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், நீங்கள் ஏன் இவ்வளோ காமாக இருக்கீங்க அப்படின்னு வந்து ஃபுகுக்கு உச்சியாட்ட வந்து அந்த உச்சியா கிளான் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஃபுகுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க தான் இப்போதைக்கு அத்தாரிட்டிஸ், அதாவது ஹோகாகே அந்த அத்தாரிட்டிஸில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இப்போதைக்கு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் காமாக போயிடும், ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி ஃபுகுக்கூட்ட அப்போ எனக்கு ஒரு ஜட்ஸு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லுவார். ஜட்ஸுன்னு வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் ஸ்டைல், அதாவது நிஞ்சா ட்ரெஸ்ஸில் சொல்லணும்னா நிஞ்சா டைட்டிங் தான் வந்து ஜட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இட்டாச்சி வந்து அவங்க அப்பா ஜட்ஸு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அதேமாதிரி அவங்க அப்பா வந்து லைக் உச்சியாஸ்க்கே ஒரு சிக்னேச்சரான ஒரு ஜட்ஸு இருக்கும். ஸோ அந்த ஃபயர் பால் ஜட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜட்ஸு வந்து அவர் வந்து சொல்லி தருவார். ஸோ சொல்லி தந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி கையெல்லாம் அப்படி வச்சுட்டு இப்படி தான் அந்த ஜட்ஸு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து இட்டாச்சி அசால்ட்டாக அவரை பார்த்து அப்படி செஞ்சிருவார். ஸோ அதை பார்த்து அவங்க அப்பா வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே அவர் நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவார். பரவாயில்ல, நீ உண்மையாக ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஷினோபி, நல்ல ஒரு ஷினோபியாக தான் வரப்போற அப்படின்னு வந்து சொல்லுவார். இட்டாச்சிக்கு 6 வயசு ஆனதும் கொனோ அகாடமிலேருந்து சேர்த்து விட்றாங்க. ஸோ கொனோ அகாடமியில் இட்டாச்சி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரேங்க் ஹோல்டர் தான் இருப்பார். ஸோ நல்லா படிப்பார். ஸோ அதேமாதிரி ஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாசா ஜெட்ஸுலாம் யூஸ் பண்ணுறது, நல்லா சண்டை போடுறதுன்ட்டு அவங்க அப்பா பேர் வந்து ரொம்ப நல்லா வந்து காப்பாற்றுவார். எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கைனா என்ன, நம்ம ஏன் வந்து பறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அவர் மனசுக்கு வந்து ஒரு கேள்வி வந்து எழும். இந்த உலகத்தில் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குது, அப்போ ஷினோபினா என்ன, இந்த ஷினோபியோவில் நம்ம ஏன் இருக்கோம், இந்த ஷினோபியோவில் நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹை ரேங்க் நிஞ்சாஸ் ஆவேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். இட்டாச்சி தன்னோட கிளாஸ்மேட்ஸோட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாச்சி வந்து ஷேடோ கிளான் ஜட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஸு வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த ஜட்ஸு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளாஸ் டீச்சர் வந்து பார்த்துருவார். இந்த விஷயம் இப்படி அந்த ஜட்ஸு வந்து யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை வந்து அந்த வில்லேஜோட ஹோகாகேட் வந்து தெரிவிப்பார். இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டூடெண்ட் நான் பார்த்ததே இல்லை, இந்த வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ கிளான் ஜட்ஸு வந்து யூஸ் பண்ணுறாரு, இவரை வந்து நம்ம கிராஜுவேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க டீச்சர் வந்து ஹோகாகே அப்புறம் அந்த ஊர் தலைவர்கிட்டலாம் வந்து தெரிவிப்பார். ஸோ ஹோகாகேவும் அதுக்கு வந்து சம்மந்தம் சொல்லிடுவார். ஸோ உடனே ஃபுகுக்கு உச்சியா அதை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டு, வாவ் இந்த சின்ன வயசுலேயே வந்து நீ கிராஜுவேஷன் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவார். ஸோ இப்படி 3 வருஷம் கடந்துடும். ஸோ இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூனின் ஆயிடுவார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி அண்டு ஹீஸ் அப்பா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நடைய போட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து 3 வருஷம் ஆச்சு இந்த இன்சிடென்ட் நடந்து, அதாவது நைன்டெயில்ஸ் இன்சிடென்ட் நடந்து 3 வருஷம் ஆச்சு. இன்னும் நம்ம கிளானை பற்றி தப்பாக தான் இந்த உலகம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஃபுகுக்கு உச்சியா இட்டாச்சிட்டு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம இன்னும் இப்படி அமைதியாக இருந்துட்டு எதுவுமே சரிப்பட்டு வராது, நம்மளோட பவரை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகுக்கு உச்சியா தன்னோட மேட்டை வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இட்டாச்சி அண்ட் இசுமி 2 பேருமே வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ மீட் பண்ணிவிட்டு இசுமி வந்து ஒரு என்னமோ வந்து ஒரு சாப்பிடும், லாலிபாப் மணிக்கு ஒன்று வச்சு சாப்பிடும். ஸோ அப்படியே வந்து 2 பேருமே பகிர்ந்துட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ஆக்சுவலாக நல்லாவே இருக்கும். 2 பேர்கிட்டையும் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு க்ரஷ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பட் 2 பேருமே வந்து ரிவீல் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சியோட டீம்மேட் ஒருத்தன் நமக்கு மிஷின் இருக்குது கடலை போடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டின்னு போயிடுவான். ஸோ இவங்க வந்து சூனின்ஸ் ஆகிட்டனால இவங்களுக்கு வந்து ஒரு மிஷின் கொடுப்பாங்க, அதாவது அவங்க ஊருக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன மிஷின்ஸ் இந்த மாதிரி பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி. ஸோ இட்டாச்சி வந்து ஒரு மிஷினில் வந்து இன்வால்வ் ஆயிருப்பார். அதனால் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பூனைக்குட்டி வந்து கண்டுபிடிக்கணும், அது சாதா பூனைக்குட்டி இல்லை, நிஞ்சா பூனைக்குட்டி. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு மிஷின் சீக்வன்ஸ் வந்து இந்த அனிமேல வந்து இருக்கும். ஸோ அந்த பூனைக்குட்டி வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இட்டாச்சி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஞ்சா பிளேட் எடுத்து அந்த பூனை மேலே வந்து வீசுவார். ஸோ அந்த பூனை முடி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த பூனை முடி வந்து அப்படியே கீழே விழுவும். ஸோ அந்த பூனை முடியை பிடிக்கிறதுக்காண்டி இட்டாச்சியோட டீம்மேட் ஒருத்தன் மேலே ஜம்ப் பண்ணி அப்படின்ட்டு அந்த பூனை முடியை பிடிச்சிருவான்.
பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாதாளமாக இருக்கும், ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும், அதில் போய் விழுகிற மாதிரி வந்து போவார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வந்து அவர் போய் காப்பாற்றுவார். ஸோ அவர் வந்து காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த பூனைக்குட்டி வந்து கண்டுபிடிச்சி இந்த மிஷின்லாம் வந்து முடிஞ்சிடும். அந்த இட்டாச்சியோட டீம்மேட்டுக்கு இட்டாச்சி சுத்தமாக வந்து பிடிக்காது. ஏன்னா அவன் வந்து லைக் சின்ன வயசுல அது கிராஜுவேட் ஆகி நம்ம கூட வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ஜெலஸ் ஆவார். ஸோ அதனால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னை ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலும் கூட நான் ஈஸியாக தப்பிச்சு வந்துடுவேன், பட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ட, இதுக்கு நான் வந்து ஏதாவது ஒன்று ரிப்பீட்டாக ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து இட்டாச்சிட்டு வந்து சொல்லுவார். ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வீட்டுக்கு வந்துட்டு புலம்பிட்டே இருப்பார். ஸோ ஒரு உயிர் வந்து பிறக்குது, அதுக்கப்புறம் அந்த உயிர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அழியுது, ஒரு கிளான் வந்து வளருது. ஸோ அந்த கிளான் உருவானதுக்கப்புறம் ஒரு வில்லேஜும் வந்து வளருது. ஸோ இப்படி வில்லேஜ் எல்லாம் உருவாகிறனால சக மனுஷங்கிட்ட இருந்து பாண்டிங் உருவாகுது. ஸோ அதே மாதிரி எனக்கும் ஒரு பாண்டிங் இருந்தது. ஸோ இந்த பாண்டிங் உருவாகும் போது சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு தியாகம் வந்து வெளிப்படும். ஸோ அப்போ சொல்கிறப்போ வந்து ஆக்சுவலாக புரியாது என்னன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சீனை வந்து காப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டாச்சியோட டீம்மேட், அதாவது இட்டாச்சி வந்து சேவ் பண்ணுவார் இல்லையா ஒருத்தரை, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சிக்கு முன்னாடி வந்து அவரை தன்னை வந்து அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவார். ஸோ இதை நினச்சி வந்து ரொம்பவே வந்து இட்டாச்சி வருத்தப்பட்டு அப்படியே வந்து ரொம்ப அழுவார். ஸோ இவன் வந்து அப்போ சொன்னதை மீன் பண்ணி சொன்னான்னு கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நம்ம பார்த்துருக்கிறவங்களுக்கே வந்து ரொம்ப சின்ன பழத்தனமாக தான் தெரியும். என்னடா அவன் சின்ன படத்தனமாக வந்து இவன்ட்டு வந்து ஒரு லைட்டாக போகிறனால இப்படி சொல்கிறானே அப்படின்னு வந்து நம்மளுக்கே வந்து அப்படி தான் தோணும். பட் அவர் வந்து ஆக்சுவலாக இட்டாச்சிக்காக வந்து தன்னோட லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி வருவார். லைக் அந்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம்லாம் வந்து போடுவாங்க, அந்த ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அந்த சீனுக்குரிய அப்படியே மிக்ஸ் ஆகும். உண்மையாகவே அந்த சீன் வந்து அப்படியே ரொம்பவே வந்து சோகமாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனில் வந்து அவராகவே பேசிட்டு இருக்கும்போது சாஸ்கி, அதாவது பேபி கிட் சாஸ்கியாக தான் இருப்பார். ஸோ அவர் வந்து அவரை பார்த்துட்டு என்ன நான் புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வந்து பார்க்குறது. ஸோ அப்படியே இட்டாச்சி அப்படியே பார்த்துட்டு இந்த மாதிரி சோகங்களெல்லாம் நீயும் வளர வளர எதிர்கொள்ள தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் இட்டாச்சி வந்து சாஸ்கியை பார்க்குற மாதிரியான ஒரு சீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த சீன் வந்து ரொம்பவே அமேசிங்காக வந்து லைக் அனிமேட் பண்ணி விஷுவலைஸாக வந்து காமிச்சிருப்பாங்க. இட்டாச்சிக்கு சரிங்க நைஸ் வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட ஃபூகோகுச்சி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் தான் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், இனிமேல் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இனிமேல் நல்ல ஒரு சினபி ஆக போகிற அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே இட்டாச்சி, அவன் இறந்துட்டாப்பா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டான், அதை பெருசாக எடுத்துக்காம போய் இந்த ஷரிங்கனையும் நம்ம இனத்தை பற்றியுமே பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சி ரொம்பவே வேதனைப்பட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். லைக் இந்த சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நல்லா தத்ரூபமாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதற்கு இடையில இட்டாச்சிக்கு சிசுவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து இருப்பார். ஆக்சுவலாக அவர் வந்து லைக் ஒரு பிரதர் மாதிரி, இட்டாச்சிக்கு வந்து ஒரு சீனியர் மாதிரி தான் இருப்பார். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி மாதிரி ஒரு எய்ம் வச்சவர் தான். ஸோ அவர்கிட்ட வந்து இவர் சின்ன வயசுல வந்து எதுக்கு நம்மளாம் அந்த உலகத்தில் எதுக்கு வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு வந்து கேட்பாரு. ஸோ அதுக்கு சிசு என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இனிமேல் சண்டைன்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது தடுத்து நிறுத்துறது நான் ஒருத்தனாக தான் இருப்பேன் அப்படின்னு சிசுவி சொல்லுவார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பிரதர் பாண்டிங் தான் இருக்கும். லைக் ரெண்டு பேருமே வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து இந்த வாழ்க்கையை பற்றி பேசிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சாஸ்கியை ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது என் கூட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு சூடினா இருப்பார் இல்லையா, ஸோ எனக்கு மிஷின்ஸ் இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 4 வந்து அப்படியே போக் பண்ணி விடுறது. ஸோ அந்த சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி அண்ட் சாஸ்கி ரெண்டு பேர்த்தோட ஒன் ஆஃப் த பாண்டிங் மூமெண்ட்ஸாக இருக்கும். அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு இட்டாச்சி உச்சி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் சேருவார். ஸோ ஆர்கனைசேஷன் சொல்கிறதோட ஒரு சீக்ரெட் ஃபோர்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஸ்குவாடில் வந்து சேருவார். இது முழுக்க ஒரு லீகலான ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஃபோர்ஸ் தான். இது வந்து முழுக்க அந்த கோனாவோட ஓகாக்கியை தான் வழி நடத்துவார். ஏதாவது சீக்ரெட்டான மிஷின்ஸ் முடிக்கணும்னா வந்து இவங்க தான் வந்து முடிப்பாங்க. ஸோ இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா 11 வயசுல ரொம்ப யங்கஸ்டான அன்பு மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாச்சி தான். ஸோ இதை நினச்சி அவங்க அப்பா ரொம்பவே பெருமைப்பட்டு, ஸோ இந்த உச்சியா கிளானோட ஃபியூச்சரில் இவன் தான் வந்து எல்லாத்தையுமே வழிநடத்தி கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுவார். அதே சமயம் அவரோட தம்பியான சாஸ்கிக்கு வந்து ஒரு நல்ல ரோல் மாடலை வந்து இட்டாச்சி வந்து திகழ்வார். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோனா வில்லேஜில் உள்ள பெரியவங்க, அதாவது அந்த வில்லேஜோட அத்தாரிட்டிஸ், அப்புறம் அந்த ஹோகாகே அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 90 சீசன் நடந்ததுக்கு உச்சியாஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டான்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹோகாகே தேர்ட் ஹோகாகே ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அவங்களே வந்து எப்போ பார்த்தாலும் ப்ளேம் பண்ணிட்டே இருக்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவங்களாம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தோணுது. ஸோ டான்ஸோ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உச்சியாஸ் விடவே மாட்டான், அவங்கள பற்றியே சொல்லிட்டே தான் இருப்பான். நைன் டெயில்ஸாக அவங்களோட ஷேரிங் அண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணி இந்த நைன் டெயில்ஸை உள்ளே விட்டு பண்ணதே இவனுங்க தான், இவனுங்களுக்கு ஒரு சான்ஸுமே நம்ம கொடுக்காதனால தான் இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸோ நம்ம வந்து இப்போது எல்லா உச்சியாசையுமே வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும், அவங்க என்னென்ன பண்ணுறானுங்க என்னென்ன செய்கிறாங்கிறத ஒவ்வொரு விஷயமா வந்து மைன்யூட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும், நமக்கு வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் அவங்க இருக்கிற இடத்த கொண்டு எல்லா பக்கமும் போடணும் அப்படின்னு வந்து டான்ஸ் வந்து சொல்லுவான்.
பட் தேர்ட் ஓகே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஈஸியாக வந்து நோ அப்படின்னு சொல்லிட முடியும். பட் அந்த டான்ஸ் அப்படிங்கிற வந்து கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ அதனால் வந்து அவர் வந்து சொல்ல முடியல மெல்ல முடியல மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பார். அதே சமயம் அன்பு அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் நம்ம டான்ஸோ தான் சீக்கிரட்டாக ஒரு சில மிஷின்ஸ்லாம் கொடுத்து வழி நடத்திட்டு இருப்பாரு. ஸோ அவங்ககிட்ட சொல்லி தான் வந்து அந்த உச்சியா கிளானே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வன்ஸ்லாம் போட்டு அவங்கள வந்து மானிட்டரைஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சியா மெம்பரே ஒரு உச்சியா கிளானை வந்து வேவுப்பாரு. அதாவது நம்ம இட்டாச்சி உச்சியாவே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ஆர்கனைசேஷன்ல இருந்துட்டு உச்சியா கிளானே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே கண்காணிப்பாரு. ஸோ இப்போ விஷயம் வந்து ரொம்ப பெருசாயிரும். எங்கே பார்த்தாலும் இந்த உச்சியாஸ்தா அப்படி பண்ணுறாங்க உச்சியாஸ்தா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணவா வில்லேஜில் இருக்கவனுக்கு எல்லாமே லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டு சும்மாவே வந்து ஏதாவது ஆகாத வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து லைக் ரொம்ப ஒரு பெரிய விஷயமானனால அங்கே வில்லேஜில் உள்ள அத்தாரிட்டிஸ் அந்த பேசுங்கெல்லாம் சேர்ந்து திரும்ப பேசிகிட்டே இருப்பானுங்க. இந்த கிளான் வந்து ரொம்பவே பண்ணுறாங்கப்பா, இவனுங்களை எப்பயாவது இந்த கிளான் அந்த வில்லேஜ் விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான்ஸோ அப்புறம் பக்கத்தில் ஒரு கிளவி இருக்கும் எல்லாமே இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ உடனே வந்து நம்ம தேர்ட் ஓகே என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, உச்சியாஸ் வந்து காலகாலமாக இந்த வில்லேஜில் வந்து இருக்காங்க, எனக்கும் ஒரு உச்சியா ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான், அவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ உடனே நம்ம சிசி உச்சியா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இந்த வில்லேஜை வந்து அப்படியே சேஃபாக வந்து பாதுகாத்துட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஓகே கிட்ட அவரே வந்து தன்னோட இன மக்களை பற்றி ரொம்பவே சந்தேகப்படுறதா வந்து சொல்லுவார். ஸோ அதுக்கு தேர்ட் ஓகே என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் உங்கள் கிளான் மேலே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஏதாவது ஒரு மிஷின் கொடுங்க அப்படின்னு வந்து சிசி சொல்லப்பல, நீ உங்கள் கிளானை பற்றி ரொம்ப சந்தேகப்படலையா, நான் உனக்கு ஒரு டாப் சீக்ரெட்டான ஒரு மிஷின் தரேன் அப்படின்னு வந்து தேர்ட் ஓகே சொல்லுவார். ஸோ உடனே சடனாக வந்து பார்த்தீங்கன்னா சிசுவி இட்டாச்சி வந்து மீட் பண்ணிக்கோங்க. ஸோ உடனே அவர் வந்து இங்கே நம்ம கிளான் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு வந்து கேட்பாரு. ஸோ உடனே கோப் டிடேட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கோப் டிடேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ராணுவ புரட்சி மாதிரி. ஸோ லைக் இந்த காலா ரஜினிலாம் பண்ணுவார் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி தான் இந்த உச்சியா கிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது ஒரு டேக் ஓவர் பண்ணுற மாதிரியான ஒரு பிளான் தான் வந்து இது. ஸோ இந்த பிளான் வந்து இச்சியாஸ் வந்து ரொம்ப டாப் சீக்ரெட் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு உச்சியாஸுமே வந்து பேசிக்குவாங்க, இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுமா, இவங்க பண்ணுறதெல்லாம் உனக்கு சரியாப்படுதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே வந்து நம்ம இட்டாச்சி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு இது ஆட்சேபணம் இல்லை, ஸோ இவனுக்கு வந்து இப்படி ஆரம்பிச்சானுங்கன்னா நம்ம கிளானும் வந்து ஆரம்பிப்பாங்க, இப்படியே இவனுக்கு சண்டை போட்டானுங்கன்னா வில்லேஜே இருக்காது, இப்படியே இவனுங்க வில்லேஜுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டானுங்கன்னா வெளியில் இருக்கிற அதர் வில்லேஜஸ் எல்லாமே வந்து நம்ம வில்லேஜ் வந்து ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிடுவானுங்க, அவனுங்க வந்து நம்ம வில்லேஜஸ் வந்து ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவானுங்க அப்படின்னு வந்து சிசி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ விஷயம் தெரிஞ்சு டான்ஸோ தேர்ட் ஓகே கிட்ட இந்த மாதிரி இந்த உச்சியா கிளான்ஸ் வந்து நம்மளால டேக் ஓவர் பண்ண போறாங்களா அப்படின்னு வந்து பேசிப்பாரு. ஸோ உடனே சிசி உச்சியா வந்து வருவார். ஸோ சிசி உச்சியா மேலே டான்ஸோ ஒரு கண்ணாவே இருப்பாரு. ஸோ உடனே நம்ம சிசி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட கோட்டா மாட்சிக்கியை வச்சு நான் அந்த ஃபுகுகுச்சியாவை மனசு மாத்திர மாதிரியான ஒரு விஷயமா வந்து நான் வந்து பண்ணுறேன், ஸோ நீங்கள் வந்து பெருசாலாம் அது வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு வந்து தேர்ட் ஓகே கிட்ட சிசி வந்து சொல்லுவார். அந்த ஷேரிங் அண்ட் ஐஸில் வச்சு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெக்னிக் தான். ஸோ அதை வச்சு வந்து ஈஸியாக அந்த மைண்ட் கண்ட்ரோல் மாதிரி பண்ணி அந்த ஆலையை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னிக் தான் அது. ஸோ அதை வச்சு அந்த உச்சியா லைட்டரே வந்து லைக் மனசு மாத்திர மாதிரியான ஒரு ஜெட்ஸு தான் இந்த கோட்டா மாட்ச் கம்மி. பட் டான்ஸோ அப்படின்ற வந்து சிசுவிட்ட உன்னால் இப்படிலாம் பண்ண முடியுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ வேணா அந்த உச்சியோட லீடரோட மனசை வேணா மாற்றலாமே தவிர இந்த கிளான்ஸ் வந்து அதே தான் பேசிட்டு இருப்பானுங்க, அந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ சிசு என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அதெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து டான்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட கண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அவன் கண்ணை எடுத்து அப்படியே அவனோட கண்ணுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவான். ஸோ உடனே இவங்க ரெண்டு பேருக்கு அப்படியே ஃபைட் நடக்கும். ஸோ இந்த ஃபைட் முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இடாச்சியும் சிசியும் வந்து மீட் பண்ணிக்குவாங்க. அவர்கிட்ட இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நம்மளால இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது போல, நான் வந்து அடுத்து டான்ஸோ என்னோட இன்னொரு கண்ணுக்காக தான் வருவான், அந்த கண்ணை நான் ஓட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணை வந்து அப்படியே இட்டாச்சிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ இட்டாச்சி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணை வந்து தன்னோட சிக்னேச்சர் பேர்டான க்ரோ, அதாவது இந்த காக்காட்டை வந்து கொடுத்துருவாரு. ஸோ அந்த காக்காட்டை தான் வந்து சிசுவோட ஐஸில் வந்துருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிசு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட 2 ஐஸுமே இருக்குது அதில் ஷேரிங் ஐஸ். ஸோ இல்லாதனால நான் இந்த வில்லேஜ் வந்து நல்லா பார்த்துக்க, உன்னால் முடிஞ்சதை வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றுல வந்து அப்படியே குதிச்சுருவார். ஸோ உடனே இவர் இறந்ததை பார்த்துட்டு இந்த இட்டாச்சிக்கு வந்து மேங்கன்கு ஷேரிங் ஐஸை வந்து கிடச்சிரும். ஏன்னா அவன் புரியாத பேராக சொல்லிட்டு இருக்கானே வந்து கேட்காதீங்க, இந்த ஒவ்வொரு ஐஸ்க்குமே வந்து எக்ஸ்பிளனேஷனை வந்து நான் அடுத்த வீடியோல வந்து பண்ணுறேன். ஸோ சிசு இறந்ததுக்கப்புறம் சிசு இட்டாச்சி தான் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உச்சியா மெம்பர்ஸ்லாம் வந்து சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீ தான் அந்த சுஷி வந்து கொண்டு நீ தான் ஆற்றுல போட்டிருக்க, நீ அவங்க கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்ப, நீ என்ன அன்பு ஆர்கனைசேஷனில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து என்ன நம்ம கிளானை வந்து வேவ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுங்கெல்லாம் ரொம்பவே வந்து கேள்வியெல்லாம் கேட்பானுங்க. ஸோ உடனே இட்டாச்சி அவங்களை அடிச்சு போட்டு உடனே இட்டாச்சி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே நம்ம கிளானுக்கு துரோகம் பண்ணுவேனடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் அவனுங்களை அடிச்சு போட்டோன்னே அவங்க அப்பா எதிரிலேருந்து பார்த்துட்டு, என்னடா பண்ணுற, நம்ம கிளான் மக்களே வந்து ஏன்டா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனுக்கு எதிர் நின்று கேட்டுட்டு இருக்கப்போ உடனே இட்டாச்சி சடனா ஒரு நிஞ்சா பிளேட தூக்கி அப்படியேவும் அந்த உச்சியா லோகோலே போட்டு வீசுவார் பாருங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இதுல இருந்தே நம்ம கிளானோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சி வந்து அப்படியே அவங்க அப்பா பட்டு அப்படியே கேட்பாரு. ஸோ இது அங்கிட்டு இருந்து பார்த்துட்டு இருந்த சாஸ்கியோ ரொம்பவே வரி ஆகிட்டு பார்ப்பாரு. ஃபுககு உச்சியா,
உச்சியா கிளானை பற்றி உனக்கு தெரியாமல் இருக்குது. உச்சியா கிளான் பாரம்பரியமாக நம்ம இந்த வில்லேஜில் தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரு கீழ்த்தரப்பட்ட மக்களை தான் நம்மளாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இது வரைக்கும் ஹோகாகே ஆகிறதுக்கு ஒரு சான்ஸும் கொடுக்கல. லைக் நம்ம வந்து இப்போ அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஒரு போலீஸ் ஸ்டார்ஸாக தான் இருக்கோமே தவிர நமக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது. எப்போவுமே நம்மளை ஒரு பீடியாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ கூட பார்த்தோன்னா நைன் டேல்ஸை நம்ம தான் வந்து சம்மன் பண்ணி நம்ம தான் அந்த வேலையை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு எதுக்கு டேக் ஓவர் பண்ணிட்டு உங்களை யார் இப்போ ஹோகேயாக சொன்னது அப்படின்னு வந்து கேட்பாரு. நம்ம கிளான் மக்கள் தான் என்ன வந்து ஹோகேயாக இருக்க சொல்கிறாங்க, ஸோ அதனால நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ அதே மாதிரி என்னால் இப்போ நைட் ஹில்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், என்கிட்ட வந்து மாங்கேட் சரிங்க நினச்சிக்கு. ஸோ அதை வச்சு நான் நைட் ஹில்ஸை வச்சு இந்த இடத்தையும் வந்து அதாவது இந்த பீப்புளே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு நம்ம தான் அடுத்து எல்லாமே அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்படிலாம் வந்து நடந்தால் நிறைய பேர் வந்து இறந்து போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறத தான் வந்து பார்க்கணும். இதில் வந்து நிறைய பேர் இறந்துருவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகுகூச்சி வந்து சொல்லுவார். ஸோ இட்டாச்சி இது எங்கே போய் முடிய போகுது தெரில அப்படின்னு சொல்லிட்டு கோனாவோட அத்தாரிட்டிஸ் அதாவது ஹோககே அப்புறம் வந்து டான்ஸ் ஆவன்ட்டெல்லாம் போய் தெரிவிப்பார். இந்த மாதிரி உச்சியாஸ் வந்து கோஆப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராகிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அவரோட கிளானை பற்றி அவரே வந்து சொல்லிடுவார். உடனே டான்ஸை வந்து இட்டாச்சி தனியாக கூப்பிட்டுட்டு நான் வந்து உனக்கு ஒரு சீக்கிரட்டான மிஷின் ஒன்று தரேன், இதில் வந்து உனக்கு ஒரு 2 சாய்ஸ் இருக்குது. நீ உங்கள் கிளானோட சேர்ந்துட்டு நீ வந்து எங்கள் இந்த வில்லேஜ் வந்து டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அப்படியும் பண்ணலாம். பட் ஆனால் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு ஒன்று உனக்கே வந்து தெரியும். இங்கே உச்சியா என மக்களோட கோனோகா மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஈஸியாகவே வந்து உச்சியா கிளான் வந்து ஈஸியாகவே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவானுங்க. இதில் வந்து நிறைய பேர் இறப்பாங்க, முக்கியமாக அவன் தம்பி இறப்பான் அப்படிலாம் வந்து டான்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதனால் நீ உங்கள் கிளானோட ஒத்து போயிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறியா, இல்லைனா உங்கள் வில்லேஜ் பண்ண போகிற தப்பை தடுத்து நிறுத்த விதமாக உங்கள் கிளானில் அதாவது சாஸ்கே தவிர எல்லாத்தையுமே கொண்டுட்டு இந்த கோனோகா வில்லேஜுக்கு வந்து அமைதியை தேடி தர போறியா, இது ரெண்டில் நீ ஏதாவது ஒன்று முடிவெடு, இதுதான் உன்னோட மிஷின், ஏன்னா எனக்கு தெரியும் இது ஒன்றால் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா ஒரு மாதிரிக்கு 2 முறை யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் வந்து சொல்லுவார். ஸோ உடனே இவரும் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த சண்டே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து ரொம்பவே முயற்சி பண்ணுறேன், ஆனால் இந்த சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு பக்கம் அப்படி தனியாக ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பார். ஸோ இவர் கடைசியாக அந்த கிளானை அசாசினேட் பண்ணுறதா வந்து முடிவெடுத்துருவார். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே உச்சியா மடரா அப்படின்னு சொல்லிட்டு மடரா உச்சியா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சியா இனத்தோட ஒன் ஆஃப் த மூத்தவர், அவர் லைக் காட் ஃபாதர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஹெல்ப்லாம் வந்து கேட்பாரு. இந்த கிளானை வந்து நான் அசாசினேட் பண்ண போகிறேன், உங்களுக்கு இந்த உச்சியா இன மக்கள் மேலே ஒரு கோவம் இருக்கிறது தெரியும், ஸோ நீங்கள் என்னோட சேர்ந்து வந்து இந்த கிளானை வந்து அசாசினேட் பண்ணுங்கள், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சி வந்து கேட்பாரு. ஸோ உடனே இவர் வந்து சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். உடனே மாடரா உச்சியா இருக்கிற உச்சியா கிளான்ஸில் உள்ள அந்த போலீஸ் ஸ்டார் சோர்சஸில் எல்லாத்தையுமே அந்த அடித்து துவம்சம் பண்ணுறானுங்க. ஸோ அது பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடரா உச்சியா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாச்சியோட ஆள் ஒரு பொண்ணு இருக்கும் பார்த்தீங்களா இசுமி, அதையும் வந்து விட்டு வைக்காமல் அவங்களே வந்து முழுசாக வந்து கொண்டுடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு இட்டாச்சி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும். ஸோ அப்படியே வந்து உயிரை அப்படியே விட்டுரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட்டாச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சியாஸ் எல்லாம் கொண்டுட்டு இருக்கிறப்போ அவங்க அப்பா வந்து பார்த்துருவாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சதா பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பாரு. ஸோ உடனே இட்டாச்சி இதுதான் வந்து ஃபியூச்சரில் நடக்க போகுது, நீங்கள் நம்ம வில்லேஜை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதுதான் வந்து நடக்க போகுது, இத்தனை பேர் தான் சாதா போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுகுகூச்சி வந்து அப்படியே டிசப்பியர் ஆயிடுவார், லைக் ஷேடோ கிளன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ உடனே உள்ளவா இட்டாச்சி அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வந்து உள்ளே போவார். பார்த்தீங்கன்னா 2 பேருமே அதாவது அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து தனியாக வந்து உட்காந்துருப்பாங்க. என்னோட சொந்த மகன் கூட சண்டை போடுற அளவுக்கு நான் ஒன்றும் ஒரு முட்டாள் கிடையாது, நீங்கள் எதுக்கு வந்திருக்க அப்படின்னு தெரியும், ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ சாஸ்கியை வந்து நல்லா பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு வந்து சொல்லுவார். நீ தேர்ந்தெடுத்த பாதையை நினச்சி ரொம்பவே பயப்படாத, எங்களுக்கு இருக்கிற வழியை விட உனக்கு இருக்கிற வலி வேதனை தான் அதிகம் அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே நல்லாவே புரியுது. ஸோ சாஸ்கியா மட்டும் நல்லா பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவார். உன்னை நினச்சி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, எங்களுடைய ஃபிலாசபி வேறு, ஆனால் உனக்கு இருக்கிற அந்த தொலைநோக்கு பார்வை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ எனக்கு மானா பிறந்த நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகுகூச்சியா சொல்லுவார். ஸோ பின்னாடி ஸ்வாடை வச்சுட்டு நிற்கிற இட்டாச்சி அப்படியே ரொம்பவே அழுதுட்டு இருப்பாரு. தன்னோட டியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்வாடில் அப்படியே வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே சேடஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கேட்ட இட்டாச்சி சடனாக 2 பேர்த்தையுமே அப்படியே வந்து கொன்றுவார். ஸோ அவங்க அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே கொண்ட இட்டாச்சி அப்படியே ரொம்பவே கதிரிக்கேறி அழுதுகிட்டே இருப்பார். ஸோ இந்த விஷயத்தோட உடனே தேர்ட் ஹோகாகே கிட்ட தெரிவிப்பார், இந்த மாதிரி நான் என்னோட கிளான் அசாசினேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தேர்ட் ஹோகாகேவும் இந்த ரிஸ்க்கை யாருமே எடுக்க மாட்டாங்க, ஸோ இந்த வில்லேஜுக்கு வந்து அமைதியை தேடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து உன்னை வந்து வாண்டட் லிஸ்ட்டில் வந்து தருவாங்க அப்படி இப்படி நிறைய வந்து சொல்லுவார். ஸோ இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பாரு. உடனே இட்டாச்சி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அகாட்சுகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவில் ஆர்கனைசேஷனில் வந்து சேர போகிறேன், அங்கே தான் என்னால் வந்து இருக்க முடியும், ஸோ வேறு எங்கேயுமே வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக வந்து வாழ முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். ஸோ அதே சமயம் வந்து என்னோட சாஸ்கியை வந்து நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஹோகாகே கிட்ட வந்து சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இட்டாச்சி அகாட்சுகியில் ஜாயின் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்னொரு இடத்துல பார்ப்போம். ஸோ இதே வந்து ரொம்ப பெரிய வீடியோ, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். ஸோ உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சா பாருங்கள், இல்லைனா கொஞ்சம் விட்டுலே பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு வேணா பாருங்கள்.
ஸோ இதில் இன்னும் நான் நிறையா ஒரு சில மைன்யூட்டான விஷயங்கள் வந்து நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஏன்னா இது நார்மலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால் லைட்டாக ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் அனிமலை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இட்டாச்சி அர்ஜுன்ஸ் பார்ட் 2 வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ நல்லா இருக்குது ஸோ பார்ட் 2 எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து வெளியிடுங்க. உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் தான் எல்லாமே இந்த வீடியோ வரதுக்கான காரணமே. நிறைய பேர் கேட்டனால தான் பண்ணேன். ஸோ அதனால் மேலும் மேலும் காக்காசி அர்ஜுன்ஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.